ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. நம்ம வெந்தயக்கீரை அவ்வளோ ஆரோக்கியங்க. நம்மளுக்கு நம்ம இது நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கப் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு 2-3 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் பாசிப்பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு இல்லைன்னா பாசிப்பருப்பு. இப்போ வெந்தயக்கீரை இந்த மாதிரி நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். இது நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் அலசிட்டு இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது ஏன் வறுக்கிறோன்னா, நம்ம டைரெக்டாக பருப்பில் போட்டால் கொஞ்சம் அது கலர் மாறிடும். நம்ம இப்படி ஃபஸ்ட்டு வறுத்துட்டு நம்ம திருப்பி போட்டோன்னா அந்த க்ரீன் கலர் அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். அதே மாதிரி வெந்தயக்கீரை ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா கசப்பு தன்மை வந்துடும் ரொம்ப. அதனால் நம்ம இப்படி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம கடைசியில் நம்ம கூட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம இது அதில் போட்டுடலாம். இப்போ இந்த வெந்தயக்கீரை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடுகு போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு நல்லா இடிச்சிட்டு அதை இதில் போட்டுருங்க. அப்புறமா இதுக்குள்ளே நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறோம். அதனால் 4-5 பச்சை மிளகாய் போடலாம் தாராளமாக. இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிடணும். இப்போ இதில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் போட்டோன்னா இது நல்லா சீக்கிரம் வெந்து வரும். அதனால் நம்ம இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுடலாம். இது ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா இது வேக வைக்கணும். நம்ம இது போட்ட தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், சாஃப்டாக ஆயிடணும். நம்ம போட்ட வெங்காயமும் நல்லா ஒரு சாஃப்ட் நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இல்லையா, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இது மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பு, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட உப்பு, மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இது நம்ம இதுக்குள்ளே நம்ம பருப்பு வெந்து வந்துடும். நம்ம இதில் கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா வெந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்கள், இப்போ நல்லா குழஞ்சி வந்துச்சு பாருங்கள், சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளி கொஞ்சம் நம்ம கரண்டியில் நம்ம நல்லா மசிச்சிடலாம். அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா தெரியுது இல்லையா, அது நல்லா நம்ம மசிச்சிடலாம். நம்ம கரண்டி எடுத்து நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அது இதில் ஊற்றிடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இந்த பருப்பு ஊற்றிட்டு நம்ம ஒரு கப் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். இது கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கூட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பருப்பும் போட்டாச்சு. ஒரு அரை கப் தண்ணி மட்டும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயக்கீரை, அந்த வெந்தயக்கீரை இதில் இப்போது போட்டுடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இப்போது இது தக்காளி கூட்டு. நம்ம தக்காளி கூட்டு நார்மலாக இப்படி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயக்கீரை இதில் போட்டுடலாம். வெந்தயக்கீரை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் தாங்க கொதிக்கணும். ஆல்ரெடி வெந்தயக்கீரை நம்ம வறுத்துட்டோம் இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். நம்மளுக்கு இப்போ பருப்பு குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்புறமா இது சர்வ் பண்ண வேண்டியது தான். சூடான சாதத்தில் நெய் ஊற்றிட்டு இந்த வெந்தயக்கீரை கூட்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.